குட்டீஸ். டே 1ல நம்ம எடுத்திருக்கிற வேர்ப் என்னன்னாக்க ப்ளே. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனோன் ஹீ. ஓகே குட்டீஸ், வாங்க போகலாம். வேர்போட 4 ஃபார்ம்ஸான V1, V2, V3, V4 இங்கே இருக்குது. V1ங்கிறது ப்ரெசண்ட், V2ங்கிறது பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் V4 ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். V2க்கு பிளேவோட இடி ஆட் ஆயிருக்கு, V3க்கும் இடி ஆட் ஆயிருக்கு. ஆல்வேஸ் V4 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். ஓகே, இப்போ ஹீயை வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாமா? ஹீ ஃபர்ஸ்ட் ஒன். வி என்ன சொன்னோம்? ப்ரெசன்ட் நம் டென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ ஹீ பிளேஸ், ஹீ பிளேஸ் வேர்போட எஸ் சேர்த்தி வந்திருக்கு. ஆல்வேஸ் ஒரு வேர்போட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ வந்ததுன்னா என்ன பண்ணோம்னா எஸ் சேர்த்தணும். ஹீ பிளேஸ். நெக்ஸ்ட் ஹீ பிளேட். தட் மீன்ஸ் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஹீங்கிற ப்ரோனோனோட ஆல்வேஸ் வி ஆட் இடி. தட் மீன்ஸ் எல்லாத்துக்குமே கிடையாது, பிளேக்கு இடி வந்திருக்கு. அந்தந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆனது வரும். நம்ம வர ஒவ்வொரு செக்ஷனில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹீ ஹேஸ் பிளேடு. இது என்னன்னாக்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆனது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதை வர கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டுருங்க. ஹீ ஹேஸ் பிளேட். அண்ட் தென் ஃபைனலி V4 ஆன ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆனது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் பிளேயிங், ஹீ இஸ் பிளேயிங், ஹீ பிளேஸ், ஹீ பிளேட், ஹீ ஹேஸ் பிளேட், ஹீ இஸ் பிளேயிங். ஸோ பிளேங்கிற வேர்பை பயன்படுத்தி 4 நம்ம ப்ரோனோன் ஹீக்கு எப்படி 4 விதமாக எழுதலாங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். டே 2ல் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் டெய்லி ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸை ஈஸியாக சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கற்றுக்கலாம். பாய் குட்டீஸ்.